வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு செந்தாலை டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். மீண்டும் ஒரு புதிய லெசனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கடந்த லெசன்ல நம்ம ஆட்டோகேட் ஸ்க்ரீனில் இருக்கிற முக்கியமான பகுதிகள் எல்லாம் பார்த்தோம். குயிக் ஆக்சஸ் டூல் பார், ரிப்பன், மாடல் ஸ்பேஸ், கமாண்ட் லைன், ஸ்டேட்டஸ் பார், வியூ கியூப், நேவிகேஷன் பார். இப்போ ஆட்டோகேட் ஸ்க்ரீன் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா புதுசா இருக்காது, பயமாவும் இருக்காது. உங்களுக்கு எந்தெந்த ஏரியா இதெல்லாம் எந்தெந்த ஏரியான்னு தெரியும். ஆனால் ஒரு குட்டி ப்ராப்ளம் இருக்குது. ஸ்க்ரீனில் எல்லாம் தெரியும், ஆனால் டிராயிங்குள்ளார எப்படி மூவ் பண்ணுறது, இதுதான் உங்களுக்கு இருக்க சின்ன ப்ராப்ளம். அதை தான் இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறோம். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு பெரிய ஷாப்பிங் மாலுக்கு முதல் தடவையாக போகிறீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். மால்குள்ளார எல்லா ஷாப்பும் இருக்கும். ஆனால் ஒரு ஷாப்பில் இருந்து இன்னொரு ஷாப்புக்கு உங்களுக்கு போகிறதுக்கு எப்படின்னு வழி தெரிலனா என்ன ஆகும்? அது மாதிரி தான் ஆட்டோகேடுமே. டிராயிங் வரையறதுக்கு முன்னாடி டிராயிங்குள்ளார எப்படி சுற்றி பார்க்குறதுன்னு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரி, ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஒர்க் அவுட் ஃபைலோட லிங்க்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு பிளாங்க் டெம்ப்ளேட் கொடுத்துருக்கேன். இதில் எதுவும் ட்ரா பண்ண வேண்டாம். இன்றைக்கி மவுஸை மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். முதல்ல உங்கள் மவுஸில் ஒரு வீல் இருக்கா? அதுதான் இன்னைக்கு ஹீரோ. நிறைய பேர் மவுஸ் வீலை ஸ்க்ரோல் பண்ண மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஆட்டோகேடில் அது ஒரு சூப்பர் பவர். முதல்ல வீலை ஃபார்வேர்டில் ஸ்க்ரோல் பண்ணுங்க. என்ன நடக்குது? டிராயிங் உங்களுக்கு அருகே வர மாதிரி இருக்கும். இதுதான் ஜூம் இன். இப்போ வீலை பேக்வேர்ட் நோக்கி ஸ்க்ரோல் பண்ணுங்க. டிராயிங் கொஞ்சம் தூரமாக போகும். இதுதான் ஜூம் அவுட். ஜூம் இன், ஜூம் அவுட், ஜூம் இன், ஜூம் அவுட். இதுதான் நீங்கள் ஆட்டோகேடில் அதிகமாக யூஸ் பண்ண போகிற ஃபங்க்ஷன். ஒரு நாளைக்கு 100 தடவை கூட யூஸ் பண்ணுவீங்கன்னா ஆச்சரியப்பட தேவையில்ல. 1000 தடவை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இன்னொரு ட்ரிக். மவுஸ் வீலை ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணுங்க. விடாதீங்க, ரிலீஸ் பண்ணாதீங்க. மவுஸ் வீலை ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணுங்க. அப்படியே மவுஸை மூவ் பண்ணுங்க. என்ன ஆகுது? டிராயிங் மூவ் ஆகுதா? இது டிராயிங் மூவ் ஆகலை, ஆக்சுவலாக உங்களோட வியூ மூவ் ஆகுது. ஓகேங்களா? இதுக்கு பேர் தான், இந்த ஆக்ஷனுக்கு பேர் பேன். ஒரு பேப்பரை கையில் எடுத்துட்டு லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணுற மாதிரி தான். ஓகேங்களா? நீங்கள் டிராயிங்கை மூவ் பண்ணலை, நம்ம வியூவை தான் மூவ் பண்ணுறோம். டிராயிங் அதே இடத்துல தான் இருக்குது, நம்மளோட பார்வை மட்டும் மாறுது. இது புரிஞ்சா ஆட்டோகேட் ஈஸி. சரி, இப்போ நான் ஒரு ஸ்மால் ஆக்டிவிட்டி சொல்கிறேன். ஜூம் இன் பண்ணுங்க, மீண்டும் அப்புறமா பேன் பண்ணுங்க, ஜூம் அவுட் பண்ணுங்க, மீண்டும் ஜூம் இன் பண்ணுங்க, பேன் பண்ணுங்க, ஜூம் அவுட் பண்ணுங்க. இந்த மாதிரி 2 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. குறிப்பாக 20 தடவைக்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, பழகிடும் உங்களுக்கு. இப்படி 2-3 டைம் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. 2-3 நிமிஷத்துக்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கமாண்ட்லாம் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம், மவுஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஜூம் இன், ஜூம் அவுட், பேன். ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் கைக்கு ஒரு ஃப்ளோ வரும். அதுதான் நமக்கு தேவை. ஓகேங்களா? இப்போ ஒரு காமன் மிஸ்டேக் பற்றி பேசலாம். பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, டிராயிங்கை ஜூம் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்க்ரோல் பண்ணி பேனிக் ஆகிடுவாங்க. திடீர்னு பார்த்தா என்ன டிராயிங்கை காணோம், அந்த மாதிரி ரொம்ப ஸ்க்ரோல் இன் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ டிராயிங்கே தெரியலையே, இப்போ ரொம்ப ஜூம் அவுட் பண்ணியாச்சு, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் இருக்குது. ஆட்டோகேடில் ஒரு கமாண்ட் இருக்குது, ஜூம் எக்ஸ்டென்ஸ். அதாவது உங்கள் டிராயிங் முழுவதையும் ஸ்க்ரீனுக்கு ஃபிட் பண்ணும். ஓகேங்களா? அதுக்கு உங்கள் மிடில் மவுஸ் பட்டனை 2 தடவை டபுள் கிளிக் பண்ணுங்க. ஒரு தடவை டபுள் கிளிக் பண்ணுங்க. அவ்வளோதான். மிடில் மவுஸ் பட்டனை ஒரு டபுள் கிளிக் பண்ண முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு டிராயிங் ஃபுல்லாக ஃபிட் ஆகிடும். ஜூம் எக்ஸ்டென்ஸ் ஆக்டிவேட் ஆகிடும். உங்கள் டிராயிங் முழுவதையும் ஸ்க்ரீனுக்கு ஃபிட் பண்ணும். ஓகேங்களா? இதை அடுத்த லெசன்ஸில் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கலாம். இப்போது பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜூம் எக்ஸ்டென்ஸ். ஓகேங்களா? சரி, இப்போ இன்னொரு விஷயம். மவுஸுக்கு லெஃப்ட் பட்டன் இருக்குது. இதுதான் செலெக்ஷன். எந்த ஆப்ஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணாலும் லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணால் செலக்ட் ஆகிடும். ஓகேங்களா? சிம்பிள். தெரியுதுங்களா? தெரியுதா?
ஓகே, இதுதான் செலெக்ஷன். மவுஸுக்கு ரைட் கிளிக் பட்டன் இருக்கு. இந்த ரைட் பட்டனுக்கு 2 ஒர்க் இருக்கு. ஒன்று வந்து ஒரு கமாண்ட் ஆக்டிவ்ல இருக்கும்போது அந்த கமாண்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை, எந்த கமாண்டும் ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா அந்த டைமில் ரைட் கிளிக் பண்ணால் ஷார்ட்கட் மெனுவை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ரைட் கிளிக் லெஃப்ட் கிளிக் வந்து இந்த ஷார்ட்கட் மெனு வந்து ஆட்டோகேட் வெர்ஷனை பொறுத்து மாறுபடும். ஓகே, ஆனால் இந்த 2 பட்டன்ஸும் உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியர் ஆகிடும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன். மவுஸ் வீல் யூஸ் பண்ணி ஜூம் இன், ஜூம் அவுட், பேன் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த கமாண்டும் யூஸ் பண்ணாதீங்க. கீபோர்டும் வேண்டாம், மவுஸ் மட்டும். இந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். ஜூம் இன், ஜூம் அவுட், பேன். நான் ஆஃபீஸில் இருந்தப்போ புதுசாக டிசைனர்ஸ் வந்த உடனே டிராயிங் கொடுக்க மாட்டாங்க. முதல்ல ஒரு 1/2 hour ஜூம் ப்ராக்டிஸ் மட்டும்தான் ஜூம் பேன் ப்ராக்டிஸ் மட்டும்தான் கொடுத்தாங்க. ஏன்னா மவுஸ் கண்ட்ரோல் நல்லா வந்தால் ஒர்க்கோட ஸ்பீடு தானாக அதிகமாகும். அதனால் இந்த லெசனை லைட்டாக எடுத்துக்காதீங்க. இதுதான் ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். சரி, இப்போ ஒரு குயிக் ரிவிஷன். மவுஸ் வீல் ஃபார்வர்ட் ஜூம் இன், மவுஸ் வீல் பேக்வர்ட் ஜூம் அவுட், மவுஸ் வீல் press and hold pan, left click select, right click shortcut or close the command, finish the command. இவ்வளவுதான். இன்னைக்கு பெரிய விஷயம் எதுவும் கற்றுக்கலன்ற மாதிரி தோணலாம். ஆனால் நம்புங்க, ப்ரொஃபஷனல் டிசைனர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுற ஸ்கில்ஸ் தான் இது. இந்த லெசன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த லெசன்ஸ் ரொம்ப ஈஸியாக ஆகிடும். அடுத்த லெசனில் ஆட்டோகேடில் கோஆர்டினேட் சிஸ்டம்னா என்ன, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஆரிஜின், அப்சல்யூட் கோஆர்டினேட்ஸ், ரிலேட்டிவ் கோஆர்டினேட்ஸ், இப்படி டிராயிங்க்கு அடிப்படையான கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த லெசனை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. போகிறதுக்கு முன்னாடி கமெண்ட்டில் ஒரு விஷயம் மட்டும் எழுதுங்க, ஜூம் அண்ட் பேன் ரெடி அப்படின்னு. உங்கள் ப்ராக்டிஸ் எப்படி போகுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ண முயற்சி பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நான் உங்கள் வினோத் பாஸ்கரன். அடுத்த லெசனில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.